Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பள்ளியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பள்ளியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பலியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும், இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கெல்லாம் செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த கல்வாரி பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இறைவனே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாயரான புனித அம்ப்ரோசை கத்தோலிக்க நம்பிக்கையை போதிப்பதில் வல்லவராகவும் துணிவுடன் திரு தூது பணி புரிவதில் எடுத்துக்காட்டாகவும் விளங்க செய்தீரே. உமது திரு அவையை மன உறுதியோடும் அறிவாற்றலோடும் வழிநடத்த உமது இதயத்திற்கு ஏற்ற பணியாளர்களை தோன்ற செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். எல்லாம் வல்ல ஆண்டவர் சோர்வுற்றோருக்கு வலிமை அளிக்கின்றார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை திருவார்த்தைகள் 25 முதல் 31 வரை. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள். அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோப்பே நீ சொல்வது ஏன்? இஸ்ராயேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள். அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆராய்ந்த இயலாது. அவர் சோர்வுற்றோருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று களைப்படையர், வாலிபர் நிலைத்தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களே புதிய ஆற்றல் பெறுவர். கழுகு போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கிறார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. ஆண்டவரே
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதோ ஆண்டவரை தம் மக்களை மீட்க வருகிறார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்பவர் பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறைவசனங்கள் 28 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகில் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் தேவை வேண்டும், அதாவது நீட் வாண்ட் என்று சொல்வார்கள். இதற்கான குழப்பத்திலே இன்றைய மனிதர்கள் குழம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவை நீட் என்று சொல்லப்படக்கூடியது மிகவும் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று. இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்லப்படக்கூடிய தேவைகள், அது இருப்பிடமாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், இதெல்லாம் அதிமுக்கியமாக தேவைகளாக நமக்கு கொடுக்கப்படக்கூடியவையாக இருக்கிறது. இதற்காக நாம் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லது பாடுபடுகிறோம். இந்த தேவையை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இன்றைய உலகில் இந்த தேவையை தாண்டி வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே நம்முடைய பயணத்தை நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய காரியங்கள் நாம் இல்லாமலும் வாழலாம். ஆனால் நான் இந்த வேண்டும் என்கின்ற ஒன்றை தேடி அலைந்து திரிந்து என்னுடைய வாழ்வை பல நேரங்களிலே வீணாக்கி கொள்கிறேனோ என்கின்ற சிந்தனையை நமக்கு தோன்றக்கூடியதாக இருக்கிறது. தேவையை தாண்டி இன்று வேண்டும் என்கின்ற ஒன்றை நாம் தேடி அலையக்கூடிய மனிதர்களாக, குழம்பி கொண்டு வாழக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் இந்த வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கை சூழலில் நம்மை சிக்க வைக்கக்கூடிய பல நிலைக்கு நம்மை தள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்று நான் பிறரை பார்க்கிறேன், அவர்கள் சொகுசாக அல்லது மகிழ்ச்சியாக பல்வேறு வசதிகளோடு வாழ்கிறார்கள் என்றால் அந்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள் வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால் நான் பல்வேறு வழிகளில் அந்த வேண்டும் என்கின்ற தேவையை நிறைவு செய்வதற்கு நான் குழம்பிக் கொள்ளக்கூடியவனாக அல்லது தேடி அலைந்து அதை பெறுவதற்கு பல்வேறு வழிகளில் முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். இந்த வேண்டும் என்பது என்னை அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது.
இன்று நல்ல ஒரு மொபைலை பிறர் வைத்திருந்தால் அந்த கைபேசி போல நானும் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவையை தாண்டி வேண்டும் என்கின்ற ஒரு நிலை நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய நிலைக்கு நம்மை தள்ளக்கூடியதாக இருக்கிறது. அல்லது நம்மை திருப்தியற்ற நிலைக்கு நம்மை தள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேவையை தாண்டி வேண்டும் என்று நாம் சொல்கிற போது நம்மை பல்வேறு நிறைகளிலே, வாழ்க்கை சூழ்நிலையிலே நம்மை சிக்கி திணறக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் குழம்பி வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம் என்கின்ற சூழலை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு வாழ்ந்த காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் மக்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த பெருஞ்சுமை சுமர்ந்த மக்கள், இந்த பெருஞ்சுமை சுமர்ந்த போன மக்கள் என்பவர்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி இயேசு சொல்கிறார் என்றால், இந்த மக்களை அல்லது இந்த நிலையை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு வாழ்ந்த காலத்திலே யார் பெரும் சுமை சுமர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிற போது, இயேசு வாழ்ந்த காலத்தில் இஸ்ராயேல் மக்களை இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் பல்வேறு நிலைகளில் அடிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது வெளிப்புற தோற்றமாக இருக்கலாம். நீங்கள் கைகளை கழுவ வேண்டும். நாம் பல்வேறு விதமான எடுத்துக்காட்டுகளை எல்லாம் விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். கைகளை கழுவ வேண்டும் சாப்பிடுவதற்கு முன்பாக, அல்லது பல்வேறு விதமான தோற்றங்கள் வழியாக, வெளிப்புற அடையாளங்களின் வழியாக மக்களிடத்தில் பெருஞ்சுமையை சுமர்த்தக்கூடிய மக்களாக இந்த பரிசேயரும் சதுசேயரும் மறைநூல் அறிஞர்களும் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, சட்டப்படி இவர்கள் இதை செய்ய வேண்டும் அல்லது இதை செய்யக்கூடாது என்கின்ற பல்வேறு விதமான சுமைகளை அந்த மக்களுக்கு சுமத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதன் வழியாக அவர்கள் உள்ளத்திலே ஒரு குற்ற உணர்ச்சியை அல்லது விரக்தியை அல்லது அதிருப்தியை போன்றவற்றால் அவர்களை சுமத்தக்கூடிய மக்களாக இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் மக்களை பெருஞ்சுமை சுமர்த்தக்கூடிய மக்களாக அவர்களை மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23-24 பார்க்கிறோம். சுமக்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்கள் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பல்வேறு விதமான சுமைகளை கட்டி அந்த மக்கள் மீது வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த பரிசேயரும் சதுசேயரும் இயேசு சொல்லக்கூடியவராக இருந்தார். அது மட்டுமல்ல, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23:2 பார்க்கிற போது, இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு அவர்களை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் தேவை என்பதை தாண்டி வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்கள் மத்தியிலே தேவை என்பதை விட்டுவிட்டு வேண்டும் என்கின்ற காரியங்களில் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததன் காரணமாக தான் இவர்கள் பெருஞ்சுமை சுமக்கப்பட்ட மக்களாக, துன்பப்படக்கூடிய வேண்டிய மக்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இயேசு பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருந்த எளியவர்களை என்னிடம் வாருங்கள் என்று சொல்கிறார் என்றால், இன்று நம்மையும் பார்த்து பல நேரங்களிலே இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒரு வேளை நான் என்னுடைய தேவைகளை தாண்டி வேண்டும் என்கின்ற காரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேனா? அப்படி இருக்கிற போது நானும் பல நேரங்களிலே பெருஞ்சுமை சுமர்க்கக்கூடிய மனிதனாக மாறக்கூடியவனாக இருக்கிறேன். இன்று நம்முடைய சூழ்நிலையை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தேவைகளை தாண்டி வேண்டும் என்கின்ற காரியங்களை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி செல்கிற போதுதான் என்னுடைய நிலை பெருஞ்சுமை சுமர்க்கப்பட்ட ஒரு காரியமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. ஒரு இல்லத்திற்கு சென்றிருந்த போது அந்த இல்லத்தில் ஒரு குடும்ப தலைவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான்: என்னிடத்தில் இது இல்லை அல்லது அது இல்லை, என்னிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லை, அல்லது என்னால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ முடியவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கக்கூடிய ஒரு மனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அது அவர்களுக்கு தேவை அல்லது வேண்டும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவர்கள் தங்களுடைய சுமைகளை பார்ப்பதற்கு தவறிவிடக்கூடிய மனிதர்களாக மாறக்கூடிய நிலையை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைதான் இயேசு இன்று நற்செய்தியின் வழியாக தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நீ நல்ல ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டுமென்றால் இயேசு கொடுக்கிற இந்த அழைப்பை பெற்று அவருடைய பாதையில் நடந்து இயேசு கொடுத்த வாக்குறுதிகளில் நாம் உறுதி பெறக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை இன்று நற்செய்தியிலே இயேசு நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார்.
இயேசு 3 காரியங்களை இந்த நற்செய்தியின் பகுதியின் வழியாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒன்று, நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருக்கக்கூடியவர்களே என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி இயேசு ஒரு அழகான ஒரு அழைப்பை தருகிறார். என்னிடம் வாருங்கள் என்று சொல்கிற போது எல்லோரும் என்னிடம் வாருங்கள். யாரெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பை இயேசு தரக்கூடியவராக இருக்கிறார். இன்று நாம் தேவையை தாண்டி வேண்டும் என்ற நிலைக்கு நம்மை தள்ளிக்கொண்டு நாம் துன்பப்படக்கூடிய மனிதர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கிற போது நாம் பெருஞ்சுமை சுமர்த்தப்பட்ட மக்களாக இருக்கிறோம். இயேசு எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த அழைப்பை தந்து அவர் ஒரு பாதையை சுட்டி காட்டுகிறார். எப்படிப்பட்ட ஒரு பாதை? என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு தன்னுடைய வாழ்வை முழுமையாக கடவுளுக்கான ஒரு வாழ்வை வாழக்கூடியவராக இருந்தார். பிலிப்பியர் திருமுகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நமக்கு நன்றாக தெரியும். இயேசு எப்படிப்பட்ட நிலையிலிருந்து தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த மானிட வடிவில் தன்னை உருவாக்கி கொள்ளக்கூடிய மனிதராக இருந்தார். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு நமக்கு ஒரு பாதையை காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசு அழைப்பை மட்டும் தந்துவிடவில்லை, மாறாக அந்த அழைப்புக்கேற்ற ஒரு பாதையை நமக்கு காட்டுகிறார். கடவுளின் வழியில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளை போன்ற மனிதர்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தனிப்பட்ட நிலையில் நான் கிறிஸ்தவன் என்கின்ற வாழ்வை பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். அதை தான் இயேசு பாதையை காட்டக்கூடியவராக இருக்கிறார். என்னிடம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருங்கள். என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக வாழுங்கள் என்று சொல்லி இயேசு நமக்கு பாதையை காட்டக்கூடியவராக இருக்கிறார். அவர் அழைப்பை கொடுத்து பாதையை மட்டும் காட்டவில்லை, மாறாக நமக்கு வாக்குறுதியை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்கள் என்னால் அழைக்கப்பட்ட மக்கள், என்னுடைய பாதையின் கீழ் நீங்கள் வாழ்கிற போது, என்னுடைய வழியில் நீங்கள் செல்கிற போது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை நமக்கு உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. இந்த பரிசேயர் சதுசேயர்களைப் போல நான் பல்வேறு விதமான சட்டங்களை வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அல்ல, மாறாக உங்களுக்கு தேவையானவைகளை நான் உங்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கிறேன். எனவேதான் என்னுடைய நுகம் உங்களுக்கு அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்று சொல்லி இயேசு உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை நமக்கு உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவின் அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் அழைப்பை பெற்றிருக்கிறோம். இயேசுவின் அழைப்பை பெற்றிருக்கிற நாம் அவருடைய பாதையில் வழிநடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி நாம் அவருடைய பாதையில் வழிநடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிற போது இயேசு கொடுத்த அந்த வாக்குறுதியில் நாம் நிலைத்த மக்களாக இயேசுவின் நமக்கு தருகிற அந்த உள்ளத்தின் இளைப்பாறுதலை நாம் பெறக்கூடிய மனிதர்களாக நாம் மாறுகிறோம். அதை தான் இந்நற்செய்தியின் வழியாக, இன்றைய வழிபாட்டின் வழியாக, நாம் விழா கொண்டாடக்கூடிய புனித அம்ப்ரோசின் வழியாக நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அழைப்பை கொடுத்து பாதையை காட்டி வாக்குறுதியில் உறுதிப்படுத்தக்கூடிய இந்த இயேசுவை நாமும் பின்பற்றி நல்ல கிறிஸ்தவர்களாக, இயேசுவினுடைய சீடர்களாக வாழ்ந்து இறை ஆசிரை நிறைவாக பெறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன தருவேன் நிறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவா, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, என்ன தருவேன் நிறைவா
சகோதர சகோதரிகள், நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அம்ப்ரோசை இடையராது ஒளிவிரித்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் முல்லையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அம்ப்ரோசுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டி அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து உமது அரவணைப்பில் நாங்கள் தொடர்ந்து வாழ துணை செய்கின்றீர். ஆகவே வானக தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தரலோடும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி மகிழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுணர்வுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். லோக தந்தையே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கிறீர், அபிஷேகம் செய்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றுகிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய படைகளின் வழியாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து கொண்டிருக்கிறீரே. உயிர் உள்ளவராக, நீதி உள்ளவராக, சர்வ வல்லமை உள்ளவராக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த நேரத்தில் பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே. இந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா, வானத்தையும் பூமியத்தையும் படைத்து எல்லா வல்லவரே என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அபிஷேகத்தின் நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் முது பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் நீர் பிரசன்னமாயிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு, உன்னத தந்தையே, நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்கு நீர்தாமே நிறைவான ஒரு சமாதானத்தை, நிறைவான ஒரு மகிழ்ச்சியை என்னாலும் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த கிருபையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம். அப்பா, எங்கள் உயிரோடு உடலோடு கலந்தவரே, எங்கள் என்னாலும் நீர்தாமே உம்முடைய கண்ணின் கருவிழி போல எங்களோடு வாசம் செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறவரே, எல்லாவற்றையும் நீர்தாமே பார்த்து கொண்டிருக்கிறீரே. அந்த பார்த்தலின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறை வாழ்வுக்கு, மீட்பின் வாழ்வுக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறீரே. அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவனே, உம்மை நாங்கள் துதித்து கொண்டிருக்கிறோம். அப்பா,
ராஜாதிராஜா, எங்கள் ஒவ்வொரு மத்தியிலும் இந்த நேரத்திலே நீ பிரசன்னமாகி, மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய துணையை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற இந்த அபிஷேகத்தின் நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, நீர் அல்லவோ எங்களுடைய வாழ்வை நிறைவாக வழிநடத்தக்கூடியவர். உம்முடைய கிருபையினால் நாங்கள் எல்லா வகையான தேவைகளையும் பெற்றிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வாழ்வை எங்களுக்காக நீர் கொடுத்தவரே, உம்முடைய வாழ்வின் வழியாக எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் நாங்கள் கேட்பதற்கு முன்பதாகவே நீர் நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடியவர். எல்லா தேவைகளையும் உமது பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய கவலைகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய சோகங்கள், எங்களுடைய கண்ணீர்கள் அனைத்தையும் உமது பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் சேனைகளின் ஆண்டவராக இருந்து எல்லா தேவைகளையும் நிறைவு செய்பவராக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி அருளும் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகவில்லையே, என்னுடைய பிள்ளைக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கவில்லையே, நாங்கள் நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்கவில்லையே என்று சொல்லி கலக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் அப்பா. தேர்வுக்காக பயிற்சியோடு தங்களுடைய வாழ்வை பயிற்சியோடு தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களையும் இந்த நேரத்தில் அபிஷேகத்தோடு ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே நிறைவான வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறவர். எல்லா தேவைகளையும் நீர் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளின் கண்ணீரை ஒவ்வொன்றையும் துடைத்து மகிழ்ச்சியின் கனிகளை நீர் நிறைவாக இந்த நேரத்தில் தருகிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். ஆண்டவரே, உம்மை மறந்து போன நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் மன்னிப்பை வேண்டிக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நாங்கள் மறந்து பல்வேறு நிலைகளிலே பல்வேறு சாபக்கேடான செயல்பாடுகளின் வழியாக, எங்களுடைய பாவங்களின் வழியாக, எங்களுடைய சோதனைகளின் வேதனைகளின் வழியாக உம்மை பிரிந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து நம் மன்னிப்பை வேண்டுகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் எங்களுக்கு நிறைவான மன்னிப்பை கொடுத்து நாங்கள் உமக்கேற்றவர்களாக தொடர்ந்து பயணிக்கும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை அரவணைத்து நீர்தாமே மகிமையின் ஆசீர்வாதங்களை இந்த நேரத்தில் எங்களுக்கு நிறைவாக தாரும் அப்பா. உயிர் உள்ளவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிரோடு வாழ்வதற்கான எல்லா விதமான ஆற்றலையும் கொடுத்தவரே, உடல் நோயினால் மன வேதனையினால் துன்பப்படக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் உம்முடைய கரங்களினால் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களுடைய உடல் நோயை மன நோய்களை எல்லாம் போக்கி உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்ற பிள்ளைகளாக உடல் சுகத்தோடு உமக்கு சாட்சியம் புறக்கரக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நேரத்தில் நீர் உருமாற்றி கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எத்தனையோ நபர்கள் தங்களுடைய சுமைகளினால், கடல் சுமைகளினால், வேதனைகளினால், எல்லா விதமான சுமைகளை தாங்கிக் கொண்டு தங்களுடைய வாழ்வை நகர்த்தக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நீர்தாமை ஆறுதலாக இருந்து உம்முடைய உறுதியின் பாட்டை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறீரே, ஆறுதலை தந்து கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. அபிஷேகத்தின் வழியாக, ஆறுதலின் வழியாக, மீட்பின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த நேரத்தில் சந்தித்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய தேவைகளின் கவலைகள் வேதனைகள் அனைத்தோடும் சேர்ந்து எங்களை உமது பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். உம்முடைய கிருபையினால் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்ற மக்களாக, உம்முடைய ஒளியின் வாழ்வை பெற்ற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றி ஆசீர்வதித்து வழிநடத்தி உம்முடைய கனிகளால் எங்களை நிரப்பி உம்முடைய வாழ்வை, மகிழ்ச்சியை, நிறைவை எங்களுக்கு தந்து வழிநடத்துவீராக.
இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தின் ஆற்றலால் உறுதியடைந்த நாங்கள் புனித அம்ப்ரோசின் படிப்பினையால் பயன்பெற செய்வீராக. அதலால் நீர் காட்டும் வழியில் துணிவுடன் விரைந்து சென்று விண்ணக விருந்தை சுவைக்க நாங்கள் தகுதி பெற துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தாருணையே பரமன், பாவ நிழலே அணுகா, தாயுரதம் நீ தரித்திடவே, தாயுரதம் நீ தரித்திடவே, தனலோரமல தலமென கொண்ட ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.